மனோஜ் பார்த்தீங்கன்னா, சப் டீலர பார்த்துட்டு டீலிங் பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ராட பார்த்துறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, "டேய் நில்றா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே தொரத்த எதிர்ல வந்த வண்டிய பார்க்காம நேரா போய் வண்டியில மோதிர்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு ரொம்ப அடிபட்டது. உடனே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரகுனுக்கு தெரிய வர, ரோஹினியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தான் அத்தைக்கு வந்து கால் பண்றாங்க. அவங்களுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அழுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போக, அங்க போனா பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு வந்து கண் பார்வை போயிருச்சு. அவர் கொஞ்ச நாள் கண் தெரியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சோகத்துல இருக்க மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா, ரோஹினி போய் தைரியம் குடுக்குறாங்க. "நான் இருக்கேன் மனோஜ். எனக்கு யாரும் இல்ல. நீ கவலைப்படாத. நான் உனக்கு கண்ணா இருந்து நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து லவ் பண்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து வித்யா பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே அழுறாங்க. ஐயோ! இப்படி ஆயிப்போச்சு. ரோஹினி பரவால்ல பார்க்குறா. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு இனிமேல் மனோஜ் எப்படி நடப்பான்? எப்படி எல்லா வேலையும் செய்வான்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, சீதாவும் அருணும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. சீதாவுமே பார்த்தீங்கன்னா, அருணோட லவ்வ வந்து அக்செப்ட் பண்ணதுனால 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரியாத முத்து பார்த்தீங்கன்னா தான் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா, சீதா வந்து மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, மீனாவுமே வந்துட்டு சரி வர சொல்லு இப்ப குடும்பம் இருக்க சூழ்நிலையில வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நீ வீட்டுக்கு வர சொல்லு நம்ம வீட்டுக்கு. நான் மாமாவ கூட்டு வந்துர்றேன் பேசிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, முத்துவ கூட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவுமே வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல அருண பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. "ஏய் நீ என்னாத்துடா வந்த? எங்க என்னையும் வம்பிழுக்க வந்துட்ட?" அப்படின்னு சொல்ல, "நான் என்னாத்துக்கு உன்ன வம்பிழுக்க வரேன்னு" சொல்லி சண்டைக்கு போக, அந்த டைம்ல தான் சீதா தடுத்து, "மாமா நான் தான் சொன்னேன் இல்லையா, என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அவரு தான் இவரு. நான் இவர தான் கல்யாணம் பண்ணிடலாம் இருக்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. சீதா நான் சொன்னது உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்கிட்ட வம்பு இழுத்தான். தாத்தா, பாட்டி மண்டைய கூட உடைச்சான்னு சொல்லி, அது இவன் தான். இவன போய் நீ லவ் பண்றேன்னு சொல்ற. என்ன மீனா இது? அப்படின்னு மீனாவ கேட்க, மீனா எனக்கும் எதுவும் தெரியாதுங்க. இப்ப சீதா சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்படின்ற மாரி ஆமா அப்படியெல்லாம் பண்றவரு இல்ல. அன்னைக்கு ஏதோ எதர்ச்சியா தப்பு நடந்திருக்கும். அதுக்காக நீங்க இவர் மேல பழி சொல்றது இவர் ரொம்ப நேர்மையான போலீஸ் அப்படின்னு சொல்ல. ஆமா இவர் நேர்மையா தான் பார்த்தேனே. அன்னைக்கு நான் சும்மா ஓவர்டேக் பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு வண்டிய எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வச்சார்ல. அது இவர் தான் அப்படின்னு சொல்ல. இத கேட்ட சீதா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. இதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. இவரு என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு. நானும் வந்துட்டு அம்மா கிட்டலாம் கேட்டு, சரி நல்ல ஆளா இருக்காருன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல. சரி அதான் இப்ப தான் தெரிஞ்சுச்சுல்ல. அவரு இதோட விட்டுரு. அவன் அந்த அளவுக்கு ஃப்ராடு. அவன நம்பி போனான்னா, அப்புறம் நீ நடுத்தெருவுல தான் நிக்கணும் அப்படின்ற மாரியெல்லாம் சொல்றாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. சீதாவும் அருணும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.